தினேஷ். நான் வந்து அட்வானா நிறுவனத்துல இருந்து வந்திருக்கேன்னா வந்திருக்கேன். நான் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, வந்து சேலம், நாமக்கல், திருப்பத்தூர் வரைக்கும் வந்து டெரிட்டரி மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா. இந்த அட்வாண்டா நிறுவனம் பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க வந்து வெண்டையோட ஆராய்ச்சி பண்ணி அந்த விதையை உற்பத்தி பண்ணி உங்களுக்கு வந்து விதையா வந்து மக்களுக்கு வந்து கொடுக்குற ஒரு பெரிய கம்பெனி தான். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளா வந்து விதை நிறுவனம் வந்து ஆராய்ச்சி பண்ணி வந்து விதைகளை வந்து விவசாயிகளுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜானின்னு ஒரு ரகம் பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 8ல இருந்து 10 வருஷமா வந்து உங்களுக்கு வந்து விற்பனைகளை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து அது வந்து காய் ஒடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். ப்ளஸ் வந்து தரமான காய்களும் உங்களுக்கு வந்து இந்த மஞ்சள் தேம்பல் நோய் சொல்றீங்களே, இலையெல்லாம் வந்து மஞ்சளா வந்துட்டு நரம்பெல்லாம் வந்து மஞ்சள் ஆயிடும். அந்த நோய் வந்து எதிர்ப்பு திறன் கொடுத்து வந்து கிட்டத்தட்ட 8ல இருந்து 10 வருஷமா உங்களுக்கு வந்து தரமான ரகத்தை வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா தேஜான்ற ஒரு ரகத்தை வந்து கடந்த வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஜானின்ற ரகம் பாத்தீங்கன்னா நடுக்குச்சியில மட்டும் வந்து காய் வர வச்சு ஒரு 50ல இருந்து 60 ஒடிப்புக்கு வந்து உங்களுக்கு வந்து தரமான காய் வந்து கொடுக்கும். இந்த ரகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குச்சியில வந்து காய் அதிகமான ஹைட் போயிட்டு ஒரே குச்சியில வந்து அது காய் வரும். பட் இதுல வந்து 8ல இருந்து 9 கிளை வரைக்கும் இடைவெளி விட்டீங்கன்னா 8ல இருந்து 9 கிளைகள் வந்து அந்த கிளை வந்து அந்த கிளைகள் எல்லாமே வந்து காய்களா வந்து உங்களுக்கு வந்து வரும் இந்த ரகத்துல. இந்த ரகத்தை பத்தி நம்ம வந்து பார்ப்போம். நான் தேஜான் ரகத்தை இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்ல வந்து நாம வந்து விவசாயம் பண்றோம். விவசாயத்துல வந்து ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா விதையை வந்து பருவத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்க வேண்டியதுதான் ஃபர்ஸ்ட் வந்து முதற்கட்ட வேலை. நாம கரெக்டு தான் நான் சொல்றது. விதைய வந்து தரமான விதையை வந்து நம்ம தேர்ந்தெடுத்தோமோ வந்து அங்க ஜெயிச்சிருவோம், அங்கேயே நம்ம ஜெயிச்சிருவோம். ஏன்னா தவறான ரகத்தை வந்து தவறான பருவத்துக்கு நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா நம்ம அங்கேயே தோத்துருவோம். அதனால கரெக்டா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம தரமான விதையை வந்து தேர்ந்தெடுக்கணும் பருவத்துக்கு ஏற்ப. இது வந்து முழுக்க வெயிலுக்கும் மழைக்கும் நீங்க வந்து போடலாம். அந்த ரகம் தேஜான் ரகம் வந்து வெயிலுக்கான ரகமும் பிளஸ் வந்து மழைக்கான ரகமும் இந்த மழைக்கும் பயிர் பண்ணலாம், வெயிலுக்கும் பயிர் பண்ணலாம். இது பயிர் பண்றதுக்கு வந்து நம்ம முறைகள் இருக்குல்ல. முன்ன வந்து நீங்க வந்து 2 கொட்டை ஊனுவீங்க, பிளஸ் வந்து இடைவெளி வந்து ரொம்ப கம்மியா வைப்பீங்க. பாரு வந்து இடைவெளியும் ரொம்ப கம்மியா கொடுத்துருப்பீங்க. கரெக்டு தானே? எவ்வளவு நான் கொடுத்துருப்பீங்க நீங்க ஒரு இதுக்கு செடிக்கு இடைவெளி 1 அடி வந்து பாருக்கு செடிக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 1 அடி கொடுப்பீங்க. கொட்டை எத்தனை கொட்டை நடுவீங்க? 2 கொட்டை நடுவீங்க. அப்போ வந்து உங்களோட முன்ன இருந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு செடிக்கு வந்து எத்தனை செடி நடுறோமோ அத்தனை செடி காய் வைக்கும். அந்த காய் வந்து அதிகமாகும்னு சொல்லிட்டு அந்த கணக்கு முறையில வந்து நட்டுட்டு இருக்கீங்க. முன்ன நீங்க நட்டுற விதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 28,000 விதை நடுவீங்கண்ணா. நீங்க வந்து நீங்க பயிர் பண்ற வந்து ரகம் மெத்தட் படி 21,000 விதை நடுவீங்க. எவ்வளவு அறுவடை அதிகமா பண்ணுவீங்க ஒரு ஏக்கருக்கு? ஒரு பாக்கெட்டுக்கு சொல்லுங்கண்ணா. இது இல்லடா, நீ நார்மலா வந்து முன்ன பயிர் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல வெண்டை, ஒரு பாக்கெட்டுக்கு எவ்வளவு மகசூல் எடுப்பீங்க ஒரு அறுப்புக்கு? ஒரு ஒடுப்பா வந்து 110 கிலோ 100 கிலோ வடிக்குங்க ஒரு பாக்கெட்டுக்கு. ஓகே. இடைவெளி வந்து நீங்க வந்து முன்ன 2 கொட்டை போடுவீங்க. ஒரு 100ல இருந்து 110 வந்து இது பண்ணுவீங்க. ஆமா. பட் ஆனா இப்ப நான் சொல்ற அந்த மெத்தட் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 21,000 சீடு வந்து அவ்வளவுதான் வந்து நான் பிடிக்கும்னா 2க்கு 1.5 இடைவெளி தான் பயிர் பண்ணணும். இந்த ரகங்கள் பத்தி இப்போ வர காலகட்டத்துக்கு வந்து 2க்கு 1.5 இடைவெளி பயிர் பண்ணீங்கன்னா கிளைகள் அதிகமாகவும் அந்த கிளைகள் வர எல்லா கிளைகளுமே வந்து நடுக்குச்சிக்கு ஈக்குவலா வந்து காய் வரும். அதுதான் இந்த ரகத்தோட சிறப்பு. நீங்க இப்படி பயிர் பண்ணீங்கன்னா 26,000 சீடு பயிர் பண்ணும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து மகசூல் ரீதியா வந்து 28,000 விதையோட அதிகமா கிடைக்கும். இதுதான் வந்து இந்த வெரைட்டியோட கான்செப்ட். நீங்க வந்து முன்ன இந்த பயிர் பண்ணும் போது என்ன நினைப்பீங்கன்னா அதிகமா வந்து அதிகமா விதை நட்டோம்னா அதிகமா வந்து இது காய் வரும். அதிகமா காய் வந்தோம்னா அதிகமா வந்து நம்ம லாபம் பெறலாம்ன்ற கான்செப்ட்ல நட்டுட்டு இருந்தீங்க. பட் இந்த ஒரு ரகத்தோட பாத்தீங்கன்னா ஒரு செடியோட ஈல்டு பாத்தீங்கன்னா 2 செடிக்கு ஈக்குவலா கொடுக்கும். அது எப்படி சொல்றேன்னா நீங்க வந்து ஒரு பறிப்பு எத்தனை காய் வெடிப்பீங்க முன்ன இருந்ததெல்லாம்? இந்த ரகம் வேணா ஒண்ணுதான். ஒரு பறிப்பு எத்தனை காய் வெடிப்பீங்க ஒரு செடியில? ஒரு இலைக்கு ஒரு காய் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வெடிப்பீங்க. இந்த ரகம் பாத்தீங்கன்னா அதிக கிளை வரும். மினிமம் வந்து 3ல இருந்து 4 கிளை வரும்னா 4 கிளையுமே வந்து 8 ஒடிப்புக்கு அப்புறம் வந்து 4 காய் ஒடிக்கலாம். 8 ஒடிக்கு அப்புறம் 4 காய் ஒடிக்கலாம். நடுக்குச்சில இடைவெளி மெயின்டைன் பண்ணீங்கன்னா நடுக்குச்சில மட்டுமே 2 காய் ஒடிக்கலாம். இந்த ரகத்தோட சிறப்பு அதுதானா. அப்ப என்ன ஒரு செடிக்கு 6 காய் ஒடிக்கலாம். நீங்க வந்து
இங்க அந்த செடியை வந்து தூக்கி போட்டுட்டேன். ஒரு செடி நீங்க எண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 15 ஒடிப்பு 20 ஒடிப்பு ஆகும்போது கிட்டத்தட்ட வந்து 2 மடங்கு வந்து காய் வந்து அதிகமாகும். இப்ப நீங்க வந்து நார்மலா வந்து ஒரு சென்டர் குச்சி மட்டும் கனெக்ட் பண்ணி நீ வந்து ஒடிச்சீங்கன்னா 17 ஒடிப்புக்கு 20 ஒடிப்புக்கு பாத்தீங்கன்னா 20 ஒடிப்புக்கு என்ன ஆகும்னா 20 காய் தான் ஒடிப்பீங்க. பட் 20 காய்க்கு இந்த கிளைகள் பதிக்கணும்னா 40 காய் ஒடிப்பீங்க. அதுதான் வந்து இந்த ரகத்தோட சிறப்பு. நீங்க வந்து பயிர் பண்ணும் போதே நாம கடைபிடிக்கிறது என்ன வேணும்னா இடைவெளி வந்து முழுக்க முழுக்க மெயின்டைன் பண்ணும். இடைவெளி வந்து கண்டிப்பா வந்து மெயின்டைன் பண்ணணும். இடைவெளி மெயின்டைன் பண்ணணும்னா நீங்க வந்து மகசூல் ரீதியா வந்து அதிகரிக்கலாம். அதே மாதிரி அதிகரிக்கிறதோட அதிக நாள் வந்து இந்த ரகம் வந்து அறுவடைக்கு வரணும். நீங்க வந்து முன்ன வந்து 50ல இருந்து ஜானி பாத்தீங்கன்னா 40ல இருந்து 60 நாள் 60 ஒடிப்பு வரைக்கும் ஒடிச்சிருப்பீங்க. இதுவுமே அவ்வளவு கண்டினியூ பண்ணும். ஆனா 50 ஒடிப்புக்கு மேல போகும்போது சிரமமா இருக்கும் உங்களுக்கு. 40 ஒடிப்புக்கு மேல போகும்போது ஹைட் அதிகமாயிடும். மழை காலத்துக்கு சிரமமா இருக்கும் ஒடிக்கிறதுக்கு. பட் வந்து இது வந்து அந்த அளவுக்கு ஹைட் போகாது. ஏன்னா கணு இடைவெளி வந்து ரொம்ப பக்கமா இருக்கும். ஓகேங்களா? அதனால வந்து ஈஸியா ஒடிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். பிளஸ் வந்து கீழேயே வந்து மகசூல் ரீதியா அதிகரிக்கும். இதோட சிறப்பு. ஓகே, ஏதாவது டவுட் இருக்குங்களா இதுல? சொல்லுங்க, ஏதாவது டவுட் இருக்கு? இதுல இந்த ரகத்துல வந்து சொன கிடையாது. இல்ல, அந்த இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து அதுதான் வந்து பெஸ்ட் ரகம்னா இந்த காலகட்டத்துக்கு அதுக்குதான் நான் சொல்ல வந்திருக்கோம். இந்த காலகட்டத்துக்கு வந்து இந்த மாதிரி ரகம் தான் நீங்க நன்னோம். சொனை இருக்காது, பிளஸ் வந்து ஒடிக்க நல்லா இருக்கும். அதே மாதிரி அதிக ஹைட்டு போச்சுன்னா என்ன ஆகும்? அதிக ஹைட்டு போச்சுன்னா வளைச்சு ஒடிக்கிறது சிரமமா இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு கீழே ஒடிக்கிற மாதிரி கிளைகள் வந்து அதிகப்படுத்திருக்காங்க இந்த ரகத்துல. இந்த ரகம் பாத்தீங்கன்னா கிளைகள் அதிகமா இருக்கும். கிளைகள் எல்லாமே பாருங்க இதுல வந்து ஒடிச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா எல்லா கிளையும் பாரு எப்படி இருக்குங்க. எல்லா கிளையிலுமே கணு வந்திருக்கு, எல்லாமே ஒடிச்சிருக்காங்க. இதுதான் நடுக்குச்சி. இந்த நடுக்குச்சிக்கு ஈக்குவலா வந்து இந்த குச்சியும் வந்து வந்துட்டு இருக்குது. இந்த குச்சியிலுமே வந்து காய் வந்துட்டு இருக்கு. இந்த ரகம் வந்து அதோட சிறப்புனா. அதே மாதிரி வந்து இடைவெளி நம்ம என்ன பண்ண வேண்டியதா, இடைவெளி கண்டிப்பா வந்து மெயின்டைன் பண்ணணும். 1.5 அடிக்கு 1 வைக்கலாம். நீங்க அப்பயும் 2 அடி வச்சீங்கன்னா இன்னும் சிறப்பாக்கும். 1.5 அடிக்கு 1 பெஸ்ட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1.5 அடி 1 விட்டுட்டு நீங்க கரெக்டா பயிர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி மகசூல் இது வந்து அந்த மஞ்சள் தேம்புள்னு சொல்றேன்ல, அதுக்கு வந்து எதிர்ப்பு உண்டான ரகம் இது. மொத்தம் நம்ம ஏரியால பாத்தீங்கன்னா 3 வகையான வந்து வைரஸ் இருக்குது. ஒண்ணு பாத்தீங்கன்னா இலையில இருக்க நரம்புகள்லாம் வந்து மஞ்சளாகி அந்த இலை புள்ள வந்து மஞ்சளாகி செடியும் மஞ்சளாகி காயும் மஞ்சள் ஆயிடும். இது வந்து ஒரு வைரஸ். இது பேர் வந்து YMBM சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா இலையெல்லாம் முடக்கு மாதிரி வந்து செடியே ஃபுல்லு முடங்கு மாதிரி ஆயிடும். அது பேர் பாத்தீங்கன்னா அது பேர் OLCVன்னு சொல்லுவாங்க. அந்த இலையெல்லாம் முடக்க வருது. இது ரெண்டுமே வந்து வெள்ளை பூச்சியால வர்றதுனா அந்த மாதிரி வருது. அது மாதிரி வராது. இதுல வந்து எதிர்ப்பு திறன் இதுல இருக்குது. எதிர்ப்பு திறன் இருக்குது. நான் எப்படி சொல்றேன்னா, நீங்க வந்து மத்த சில ரகங்கள்ல வந்து நீங்க மருந்து அடிக்காம விட்டுரும் போது என்ன சிவியரிட்டி ஆகும். திரும்ப மருந்து அடிக்கும் போது வந்து ரெக்கவர் ஆகாது, திரும்ப ரெடி ஆகாது. பட் இந்த ரகம் அப்படி கிடையாது. இயற்கையே தாங்கக்கூடிய ரகம் தாங்கக்கூடிய சக்தி இருக்குது. நீங்க மேற்கொண்டு ஒரு மருந்து அந்த வெள்ளை பூச்சி கண்ட்ரோல் ஆயிட்ட உடனே அடுத்த இலையில இருந்து தெளிஞ்சு வந்துடும். அதுதான் இந்த ரகத்தோட சிறப்பு. அதே மாதிரி மூணாவது வந்து புதுசா ஒரு வைரஸ் வந்து நம்ம ஏரியால வந்து அதிகமாயிட்டு இருக்குது. அந்த வைரஸ் பாத்தீங்கன்னா TSPன்னு சொல்லுவாங்க. காயெல்லாம் கோணையா வரும் பாருங்க. காய் கோணையா வரும். காயில பாத்தீங்கன்னா மஞ்சளா புள்ளியா இருக்கும். இது பேர் வந்து வால் பேனால வரதுனா இது பேர் வந்து TSP. அது வால் பேன் வந்து அந்த இலையோட சுழியை வந்து அட்டாக் பண்ணும் போது அதுல இருக்க பூவும் பிஞ்சியும் வந்து இந்த மாதிரி வந்து அது உரியும் போது என்ன ஆகும்னா அது காய் வந்து கலர் மாறிடும். ரெண்டாவது பெண்ட் ஆயிடும். அதாவது வால் பேன் என்ன ஆகும்னா நேச்சுரலா பாத்தீங்கன்னா வால் பேனோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு வால் பேன் வந்து 120 முட்டை இடும் வெயில் காலத்துல. நார்மலா எல்லா பருவத்திலயும் 120 முட்டை இடும். வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா 120மே பொரிஞ்சிடும். ஆனா வந்து மழை காலத்துல அப்படி பொரியாது. 30-40 முட்டை தான் பொரியும். அப்போ வால் பேன் வந்து உற்பத்தி வந்து வெயில் காலத்துல அதிகமாகும். 120 முட்டை பொரியறதுனால வால் பேனோட இனப்பெருக்கு வந்து அதிகமாகும். அப்போ என்ன ஆகும்னா அதோட ஆதிக்கம் செடியில வந்து அதோட பிரச்சனைகள் அதிகமாகும். அதனால பிரச்சனை வர்றதுதான் அந்த காய் பெண்ட் ஆகுறது. அந்த காய் பெண்ட் ஆகுறது பாத்தீங்கன்னா நீங்க அது வந்து பிரச்சனைன்றதோட நீங்க மருந்து அடிச்சீங்கன்னா அடுத்த 2 காய்க்கு அப்புறம் வந்து தெளிஞ்சு வந்துடும். ஆனா விட்டுட்டீங்கன்னா அதோட சிவியரிட்டி அதிகமாயிரும். நிறைய காய்கள் பிரச்சனை வரும். இது வந்து இப்போ வந்து காலகட்டத்துல அதிகமா வந்துட்டு இருக்குது. எல்லா சைடுமே வந்துட்டு இருக்குது. அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பார்த்த சுழியிலே வந்து அட்டாக் பண்ணிடும். பனிகாலத்துல வளர்ச்சி ஆகுது. இல்ல பனிகாலத்திலுமே நல்லா வளர்ச்சி வரணும். இது இல்ல பனிகாலத்துக்கு வந்து இது வந்து நல்லா அற்புதமா எந்த செடியுமே வராதுன்னா இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நான் தான் சொன்னேன் ஆரம்பத்திலே வந்து இது வந்து இடைவெளி அதிகமா மெயின்டைன் பண்ணும். நீங்க இடைவெளி ஒன்ஸ் இது மெயின்டைன் பண்ணீங்கன்னா
இது வந்து நீங்க எதிர்பார்த்த ஈல்டு கன்ஃபார்ம் வந்து கிடைச்சிரும். பனிக்காலத்துலயுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். பனிக்காலத்துல என்ன வேணா செடி வளர்ச்சி வராம கீழே உட்காந்துக்கும். பட் இந்த ரக பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனை வராது. ஆனா நாம பண்ண வேண்டியது என்னன்னா, பனிக்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இடைவெளி வந்து நல்லாவே பயிர் பண்ணணும், நல்லா விட்டுட்டு பயிர் பண்ணணும். வெண்டை வந்து பாத்தீங்கன்னா வெயிலுக்கு வந்து நல்லாவே வரும். என்னன்னா வெண்டையோட கேரக்டரே வந்து வெயிலுக்கான கேரக்டர், வெயிலுக்கு நல்லா வந்து வளர்ச்சி வரும். ஆனா வந்து பூச்சி பிரச்சனைகள்லாம் அதிகமா இருக்கும். ஆனா வந்து பனிக்காலத்துல பாத்தீங்கன்னா இயல்பாவே வந்து அதோட இது வந்து ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும், வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு உண்டான வந்து கொஞ்சம் உரங்களை சேர்த்து கொடுத்து பிளஸ் வந்து இடைவேளை மெயின்டைன் பண்ணீங்கன்னா அது வந்து கன்ஃபார்ம் அதுவும் பனிக்காலத்துலயும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல சொர்ணன்னு ஒரு ரகம் வந்திருக்குண்ணா புதுசா. இது போய் நான் சொன்னது எல்லாமே வந்து இதுல வந்து 8 கிளைகள் வரும். 2 அடி வந்து 2க்கு 1 வந்து இடைவெளி வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணீங்கன்னா 20 ஒடிப்புக்கு 40ல இருந்து 50 காய் வந்து ஒரு செடி ஒடிக்கலாம். 25ல இருந்து 30 ஒடிப்புக்கு கிராஸ் பண்ணும்போது ஒரு செடியில இருந்து 100 காய் கிராஸ் பண்ணிடும். இடைவெளி மெயின்டைன் பண்ணணும். 80 ஒடிப்பெல்லாம் கூட ஒடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் வரமுல சீடு. இல்ல அது நீங்க ஒடிச்சதெல்லாம் ஒரு குச்சி. நான் என்ன ஒரு குச்சிலேயே வந்து 80 ஒடிப்பு 70 ஒடிப்பு ஒடிச்சிருப்பீங்க, ஜானியில ஒடிச்சிருப்பீங்க. பட் இது நான் என்ன எதுக்காக இதை சொல்றேன்னா, உங்களுக்கு மலைக்கு வந்து அதுல என்ன மலைக்கு என்ன ஆகும்னா ஓவரா வளர்ச்சி போயிடும். அப்ப உங்க ஹைட்டுக்கு மேல 60 ஒடிப்புக்கு மேல என்ன ஆகும், எட்டாது. அதுக்காக தான் உங்களுக்கு வந்து கிளைகள் மூலமா வந்து காய்கள் அதிகப்படுத்திருக்காங்க. நாம பண்ண வேண்டியது என்னன்னா, ஒரு குச்சிக்கான இடைவெளி விட்டோம். இப்ப வந்து கிளைகள் அதிகமா இருக்கிறதுனால இடைவெளி அதிகப்படுத்துன்றத நான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நான் சொல்றேன் நெக்ஸ்ட் வந்து சொர்ணன்னு சொல்ற ரகம் வந்து பாத்தீங்கன்னா அதை சிம்பிளா சொல்றேன். அது இப்பதான் இமெயில தான் வரப்போகுது. அது பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு ஜெனடிக்ஸ் வந்து புது ஜெனடிக்ஸ். அதுவும் இதோட சென்ட்ரல் நடுப்பூச்சியில மட்டும் பாத்தீங்கன்னா 20 ஒடிப்புக்கு 50 காய் வரும். அது எப்படின்னா 10 ஒடிப்பு அப்புறம் 2 காய் வரும். உங்களுக்கு ஒடிக்கிறதுக்கு வந்து 2 காய் வரும். அது இதை விட உங்களுக்கு வந்து மகசூல் ரீதியா அதிகரிக்கும். நீங்க இந்த ரகமும் பயிர் பண்ணலாம், அதுவும் பயிர் பண்ணலாம். ஓகேங்களா? நாம் பண்ண வேண்டியது என்னன்னா, முதல்ல வந்து தரமான ரகத்தை வந்து வாங்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பராமரிப்பு வந்து இடைவெளி வந்து மெயின்டைன் பண்ணணும். இது ரெண்டும் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு மகசூல் ரீதியா அதிகப்படுத்தலாம். ஒரு பேக்கெட்டுக்கு நீங்க எவ்வளவு வந்து இடைவெளி எவ்வளவு வந்து காய் அறுப்பீங்கன்னு சொன்னீங்க, 110ல இருந்து 120 அறுப்பீங்க. ஆனா இந்த ரகத்துல பாத்தீங்கன்னா இடைவெளி மெயின்டைன் பண்ண ஒரு ஃபார்மர் வந்து 280 கிலோ வரைக்கும் அறுத்திருக்காரு ஒரு வெட்டுக்கு. ஒரு அறுப்புக்கு வந்து ஒரு பேக்கெட்டோட வந்து மகசூல் வந்து 280 கேஜி. அது என்ன காரணம்னா முழுக்க வந்து அவர் இடைவெளி பிளஸ் வந்து இடைவெளிக்கு உண்டான அந்த செடிக்கு உண்டான மருந்து உரம் கொடுத்துருப்பாரு. ஏன்னா காய் அதிகரிக்கும் போது என்ன ஆகும், அதுக்கு சாப்பாடு அதிகமா வேணும். அதுக்கு உண்டான சாப்பாடு கொடுத்தாரு, பிளஸ் இடைவெளி மெயின்டைன் பண்ணாரு. 280 கிலோ வரைக்கும் உடைச்சாரு. ஒரு பேக்கெட்டுக்கு கிட்டத்தட்ட 4 டன் உடைச்சிருக்காரு. இன்னும் அறுத்துட்டு இருக்குது இப்ப. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா இதுல? பயிர் பண்ணிடலாமா மகம்? பண்ணலாங்க. வெரைட்டி பேர் என்னன்னா சைலண்டா இருக்கீங்களா? தேஜா பயிர் பண்ணிடலாமா? பண்ணலாம். சரி, நானா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, நான் சொல்றேன். இல்லைன்னா இன்னொரு ரகத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். சந்தேகம் ஏதாவது இருக்கானா? தரமான ரகத்தை வந்து சூஸ் பண்ணணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இடைவெளி வந்து நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணீங்கன்னா மகசூல் ரீதியா அதிகப்படுத்தலாம். தண்ணி இல்லைங்களா? விலைக்கும் மழைக்கு யாருக்கு பொறுப்பு இல்லைன்னா அது இயற்கை. நம்ம விலையும் தீர்மானிக்க முடியாது, மழையும் தீர்மானிக்க முடியாது. அது நம்ம கையில இல்லை எதுவும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பீக்கன் நம்ம வேலை பயிர் பண்றீங்களா? நிறைய பண்றோம். பீக்கன் பாத்தீங்கன்னா நம்ம கப்பல் வந்து பீக்கன் புதுசா வந்திருக்குன்னா பேரு வந்து ஆர்ஜிடின்னு. வெயில் வந்து ரொம்ப அதிகமாகும் போது பீக்கனோட கேரக்டர் பாத்தீங்கன்னா பூ பிஞ்சு செட் ஆகுது, பிளஸ் வந்து வைரஸ் வந்து ஸ்டாப் ஆயிடும். கீழ இருந்து வளர்ச்சியோ முதல்ல வராது. பட் நம்ம ரகத்துல வந்து கொஞ்சம் வந்து அதோட இம்ப்ரூவ் பண்ணி வைரஸ்க்கும் தாங்கும், பிளஸ் வந்து அந்த பூ பிஞ்சு எடுக்கிற பூ எல்லாம் வந்து பிஞ்சா மாறுறவங்களும் கேப்பபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அது தலைவாசல் மார்க்கெட் முதல்ல கொடுத்தாங்க. இப்ப வந்து அங்க வந்து நல்லா வந்து இந்த வெயிலுக்கு வந்துருக்கு. நம்ம இதுலக்கும் வந்து நம்ம பயிர் பண்ணுங்க, நல்லா இருக்கும். பேரு வந்து ஆர்டிடி 145. ஓகேங்களா? சார், நான் ஒரு போட்டோ எடுக்கலாம் வாங்க, தோட்டத்துல பாக்கலாம். இந்த ரகத்தை நான் சொன்னது காரணம் என்னன்னா 2 காய் ஒடிக்கிறேன்னா நீங்க தோட்டத்துல போய் பாக்கலாம்.
மத்ததுல எல்லா வெரைட்டிலையும் போய் பாத்தீங்கன்னா 3ல இருந்து 4 பூ இருக்கும், பிஞ்சு இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். நம்ம ரகத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு கிட்ட கிட்ட கனு விழுவது, கிட்ட கிட்ட காய் இருக்கும், பிளஸ் வந்து மேல மேல பிஞ்சு வந்துட்டே இருக்கும். அதனாலதான் வந்து மகசூல் ரீதியா வந்து அதிகரிக்குது. வெற்றி ஒரு 20 பேர் மட்டும் வாங்க. அப்படியே வாங்க. அந்த அப்படியே வழி விட்டு அப்படியே இங்க வாங்க. அப்படியே இங்க வாங்க சொல்றேன். அப்படியே லைனா நில்லுங்க. பயிர் பண்ணிடலாமாண்ணா? கண்டிப்பா பண்ணிடலாம்.